கிரிக்கெட் விளையாடக்கூடியவன் ஜோனல் விளையாண்டு டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டு ஸ்டேட் பிளேயர் ஆயிடலாம். அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ரயில்வே துறையிலையோ அனைத்து வேலை டிஎன்பிசி எக்ஸாம்லையோ ஒரு முன்னுரிமை உண்டு. ஆனால் மாடு பிடிக்கும் வீரனுக்கு எந்த அரசு பொதுத் தேர்வில் முன்னுரிமை உண்டு, எந்த வேலை வாய்ப்பில் முன்னிலை உண்டு? இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். அன்னைக்கு மாடு பிடிச்சவங்க வாதியாரா இருந்தாங்களா, போலீஸா இருந்தாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு மாடு பிடிக்கிற பசங்க ஸ்கூல்ல வாதியாரா இருக்கான், காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கான், எம்பிஏ முடிச்சிருக்கான், எம்சிஏ முடிச்சிருக்கான், பின்னாடி ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், அத்தனை பேரும் படிச்சிருக்காங்க. நான் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலையை கொடுன்னு நான் சொல்ல வரல. போட்டியை நடத்துவதற்கு இவ்வளவு சிரமப்பட்டு அனைத்து நெறிமுறைகளையும் கொண்டுட்டு வந்த இந்த அரசானது இந்த போட்டியில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் ஒரு நெறிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அரசு வேலைவாய்ப்புகள் முன்னுரிமை கொடுத்தால் இந்த சமுதாயம் இந்த மாடுபிடி வீரனை இழிவாக பார்க்கக்கூடிய நிலை கண்டிப்பாக மாறும்.